பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வ இபாதிஹி நில்லதீன ஸஃபா அம்மா பஅத். வஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். وقال النبينا صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னவனாக ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக இந்த 4 கடமைகளை முடித்து 5வது கடமையான ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். குறிப்பாக சலீம் ஹஜ் சர்வீஸின் மூலமாக இந்த 2024ஆம் வருடம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை எளிதாக ஆக்குவானாக. ஹஜ் செய்வதற்கு முன்பதாக ஒரு ஹாஜி என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இரண்டாவதாக பெற்றோர்களின் துவா மற்றும் உறவினர்களின் துவாவை பெற வேண்டும். அவர்களுடன் சண்டை சச்சரவாக இருந்தால் சமாதானமாக போய் அவருடைய துவாவை வாங்கி கொள்ள வேண்டும். கடன் இருந்தால் அடைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமானதங்களை நிறைவேற்ற வேண்டும். ஹலாலான பணத்தை கொண்டு ஹஜ் செய்ய வேண்டும். தன்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி வசியத் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். கண்ணியமான ஹாஜிமார்களே, ஹஜ்ஜு 3 வகைப்படும். ஹஜ்ஜை இஃப்ராத், ஹஜ்ஜு கிரான், ஹஜ் தமத்தோ. ஹஜ்ஜு இஃப்ராத் என்பது ஹஜ்ஜுக்காக வேண்டி மாத்திரம் நியத் வைப்பதை குறிக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஹஜ் இஃப்ராத் என்பது ஹஜ்ஜுக்காக வேண்டி மாத்திரம் நியத் வைப்பதை குறிக்கிறது. ஹஜ் கிரான் என்பது ஒருவர் உம்ராவுக்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் ஒரே தடவையில் நியத் வைப்பதை குறிக்கிறது. ஹஜ்ஜே தமத்தோ. இந்த முறையில்தான் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் சலீம் ஹஜ் சர்வீஸுடைய ஹாஜிகள் அனைவரும் ஹஜ் செய்வோம். ஹஜ்ஜே தமத்தோ. இது ஒருவர் ஹஜ்ஜு காலத்தில் உம்ராவுக்கு தனியாகவும் ஹஜ்ஜுக்காக வேண்டி தனியாகவும் நியத் வைப்பதை குறிக்கிறது. ஹஜ்ஜே தமத்தோ இன்ஷா அல்லாஹ் இவ்வருடம் சலீம் ஹஜ் சர்வீஸின் மூலமாக ஹஜ் செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளும் ஹஜ்ஜே தமத்தோடைய முறையில்தான் ஹஜ் செய்வோம். ஒருவர் ஹஜ் காலத்தில் உம்ராவுக்கு தனியாகவும் ஹஜ்ஜுக்காக வேண்டி தனியாகவும் நியத் வைப்பதை குறிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பயணத்துடைய அந்த ஏற்பாடு இருக்கிறதே, அது சம்பந்தமாக இப்பொழுது நம்ம வந்து விடுகிறோம். கண்ணியமான ஹாஜிமார்களே, ஹஜ்ஜி செய்வதற்கு முன்பதாக நாம் அனைவர்களுக்கும் தெரியும், எஹ்ராம் கட்டுவோம். எஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? எஹ்ராம் கட்டுவதற்கு முன்பதாக தேவையில்லாத ரோமங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். மீசையை கத்தரித்து கொள்ள வேண்டும். நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். குளித்து கொள்ள வேண்டும். உடலில் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். ஆண்கள் வெள்ளை நிற தைக்காத வேட்டியையும் மேலாடையும் அணிந்து கொள்ள வேண்டும். இதன் பிறகு 2 ரகாத் தொழுது கொள்ள வேண்டும். முதல் ரகாத்தில் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் சூராவும் 2வது ரகாத்தில் குல்ஹுவல்லா சூராவும் ஓதிக்கொள்ள வேண்டும். பெண்களுடைய எஹ்ராம் இருக்கிறதே, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய, அவர்கள் தினம் தினம் அறியக்கூடிய, வெளியே செல்கின்ற சமயத்தில் அணியக்கூடிய அதே ஆடைகள் தான் அவர்களுக்கு எஹ்ராமாக இருக்கிறது. அவர்கள் முகங்களை மறைக்கக்கூடாது, கையை மறைக்கக்கூடாது, காலை மறைக்கக்கூடாது. நியத் எப்போது செய்ய வேண்டும்? நியத் 3 இடங்களில் செய்யலாம். ஒன்று வீட்டிலிருந்து கிளம்புகின்ற சமயத்திலே செய்யலாம், அல்லது ஏர்போர்ட்டில் போர்டிங் பாஸ் கொடுத்த பிறகு செய்யலாம், அல்லது கடைசியாக நம்முடைய எல்லையை
அடைகின்ற சமயத்தில் நியத் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நாம் ஃப்ளைட்லேயே உட்காருவதற்கு முன்பதாக இன்ஷா அல்லாஹ் நியத் செய்து கொள்வோம். நியத் எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிருஹாலி ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உம்ரா செய்ய நாடி இருக்கிறேன். என்னுடைய இந்த உம்ராவை லேசாக ஆக்கி வைப்பாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இதுக்கப்புறமாக தல்பியா லப்பைக் சொல்ல ஆரம்பித்து விட வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஆண்கள் சப்தமாக சொல்ல வேண்டும், பெண்கள் சப்தம் இல்லாமல் சொல்ல வேண்டும். எப்பொழுது தல்பியா சொன்னாலும் 3 தடவை, நான் சொல்லிக் கொடுத்தது போல 3 தடவை சேர்த்து சொல்வதுதான் ஒரு தல்பியாவாக இருக்கிறது. ஒரு மாதவிடாய் பெண்ணாக இருந்தால் அவள் எப்படி நியத் செய்வாள்? அவளே சுத்தமில்லாமல் இருக்கிறாளே என்ற ஒரு சந்தேகம் பெண்களுக்கு வரலாம். மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்கள் நியத் செய்து கொள்வார்கள், தல்பியா ஓதிக்கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ் மக்காவுக்கு போன பிறகு அவர்கள் சுத்தமான பிறகு தவாஃபோ சையோ செய்வார்கள். அதுவரையும் ரூம்லே இருந்து கொள்வார்கள். இப்படி நியத் செய்த பிறகு, எஹ்ராமுடைய அந்த நியத் செய்த பிறகு, எஹ்ராம் என்று சொன்னாலே சில விஷயங்கள் நமக்கு ஹலாலாக இருந்த விஷயங்கள் இப்பொழுது ஹராமாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். முடியை நீக்கக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, திருமண ஒப்பந்தம் பேசக்கூடாது, இச்சையான பேச்சுக்கள் தொழுதல் கூடாது, நகம் வெட்டக்கூடாது, வேட்டையாடுதல் கூடாது, கீழே கிடக்கும் பொருளை எடுக்கக்கூடாது, ஆண்கள் தைத்த ஆடையை அணியக்கூடாது, பெண்கள் முகத்தையும் கால்களையும் கைகளையும் மறைக்கக்கூடாது, சீவக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது. இந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஃப்ளைட்டில் டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க, அதை என்ன செய்யக்கூடாது, அதில் கூட நறுமணம் இருக்கும், அதையெல்லாம் யூஸ் பண்ணாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த பயணம் இருக்கிறதே ஒரு சொகுசு பயணம் கிடையாது, இது அல்லாஹுக்காக வேண்டி உள்ள பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நியத் செய்கின்ற சமயத்திலேயே அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹாலி ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், இந்த பயணத்தை எனக்கு லேசாக ஆக்குவாயாக. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், கொஞ்சம் சிரமம் இருக்கும், அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் இந்த பயணத்தை பொறுத்து கொள்ளுங்க. அதனால தான் அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்குறோம், யா அல்லாஹ் இந்த பயணத்தை எனக்கு லேசாக ஆக்கி கொடுப்பாயாக என்பதாக. ரெண்டாவது, அதிகமான தூக்கமின்மைகள், அதிகமான நேரம் பயணத்தில் இருப்பதனால் நம்மளை அறியாமல் நமக்கு கோபம் வரும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுவான், வலா ஜிதால், சண்டை செய்யாதீர்கள், சச்சரவுகள் செய்யாதீர்கள், கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள், இச்சையை தூண்டக்கூடிய பார்வைகள் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் எந்த பயணத்தை மேற்கொள்கிறோமோ அந்த பயணத்திலே அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்முடைய குரூப்பில் இருக்கக்கூடிய தலைமைக்கு, அந்த நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பயணங்களை லேசாக ஆக்குவதற்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். கண்ணியமான பெரியோர்களே, ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள், அந்த அசௌரியங்கள் எல்லாம் சரியான பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் ஜித்தாவுக்கு போவோம். ஜித்தாவுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் முடிந்து இன்ஷா அல்லாஹ் நாம் மக்கா நகரை சென்றடைவோம். மக்காவிலே நாம் தங்கக்கூடிய அந்த பில்டிங் இருக்குது, அஜீசியா என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் ஒரு சாதாரண ஒரு பில்டிங்காக இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். போன பிறகு குளிக்க வேண்டிய தேவை இருந்தால் குளித்து கொள்வோம், அப்படி இல்லை என்று சொன்னால் ஒளி செய்து கொள்வோம்.
சாப்பாட்டுடைய நேரம் இருந்தால் சாப்பிட்டு கொள்வோம். இந்த வேலைகள்லாம் முறித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்காக நிர்வாகத்தின் சார்பாக நிர்ணயிக்கப்படும். அதற்கப்புறமாக அங்கேருந்து இன்ஷா அல்லாஹ் மக்காவுடைய முக்கர்ரமா அந்த ஹரமுடைய எல்லைக்கு நாம் போவோம். ஹரமுடைய எல்லைக்கு போவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்வோம், அங்கே நீயத் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த துவாக்களை பேணுதலாக ஓதிக்கொள்ள வேண்டும். ஹரமுடைய எல்லையில் நுழைங்கிறதுக்கு முன்பதாக வலது காலை எடுத்து வைத்து பிஸ்மில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு யா ரசூலல்லா அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப வரஹ்மதிக் என்பதாக துவா ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு யா ரசூலல்லா அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப வரஹ்மதிக். தல்பியா நாம் இஹ்ராம் கட்டும் போது ஆரம்பித்த அந்த தல்பியா ஹரமை பார்க்குற வரைக்கும் தல்பியா ஓதிக்கொண்டே வர வேண்டும். இப்பொழுது காலை எடுத்து வலது காலை எடுத்து வைத்து இஅ்திகாஃபுடைய நியத் செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இந்த பள்ளியில் எவ்வளோ நேரம் இருக்கிறேனோ உனக்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்திலே இருக்கிறேன் என்பதாக நியத் செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் மஸ்ஜிதுக்குள்ளே போன பிறகு காபத்துல்லா முழுமையாக தெரிகின்ற அந்த இடம் வரும் வரைக்கும் நாம் தலையை கீழே தாழ்த்தியவர்களாக, அல்லாஹ்விட்டு இஸ்திக்ஃபார் செய்தவர்களாக, பாவ மன்னிப்பு தேடியவர்களாக நாம் நுழைய வேண்டும். ஹரம் ஷரீஃபில் உள்ள நுழைந்த பிறகு காபத்துல்லா எங்கே முழுமையான முறையில் தெரிகிறதோ அந்த காபத்துல்லாவை முழுமையாக பார்க்க வேண்டும். பார்த்த பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 3 தடவை சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துவாக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எந்த துவா நமக்கு ஞாபகம் இருக்கிறதோ அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் சக்திக வன்னார். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் எனக்கு தருவாயாக, உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. இதற்கு அப்புறமாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பாவ மன்னிப்பு, நம்முடைய குடும்பத்தார்கள், நாம் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காக வேண்டியும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காக வேண்டியும், முஸ்லீம்களுக்காக வேண்டியும் பொறுப்பாக நின்று சிறு நேரம் துவா செய்துவிட்டு நாம் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். எல்லா விதமான துவாக்கள் முடிந்த பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லின் பக்கம் நாம் போக வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடிந்தால் அந்த கல்லை முத்தமிடுங்கள். முடியவில்லை என்று சொன்னால் அந்த கல்லை தொட்டு கைகளை முத்தமிட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் சில கிதாபில் வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே இருப்பார்கள். வாகனத்திலே குச்சியை அந்த ஹஜ்ருல் அஸ்வத் மீது வைத்து அந்த குச்சியை முத்தமிட்டுக் கொள்வார்கள். அதற்கும் சான்ஸ் இல்லை என்று சொன்னால் தூரமான முறையில் நின்று கொண்டு அதன் பக்கம் கையை சாய்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக முத்தமிட்டு கொண்டு நம்முடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபுடைய நியத்து அல்லாஹும்ம இன்னி உரீது அத்தவாஃப ஃபயஸ்ஸிருஹாலி ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி தவாஃபு செய்ய நாடி இருக்கிறேன், என்னுடைய இந்த தவாஃபை லேசாக ஆக்கி வைப்பாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக நியத் செய்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் 7 சுத்துகள் சுத்த வேண்டும். இந்த 7 சுத்துலையும் 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதாக ஓதிக்கொள்ள வேண்டும். ஆண்கள் இஹ்ராமில் இல்திபா என்று சொல்லக்கூடிய அந்த வலது தோல்புஜம் தெரிகிற மாதிரி எஹ்ராமை கட்டிக்கொள்வார்கள். முதல் 3 சுத்தில் ரமல் என்று சொல்வார்கள், கொஞ்சம் அசைத்து அசைத்து ஓடிக்கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 7 சுத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்கக்கூடிய நாம் 3ஆம் கலிமாவை சுற்றிகிட்டே வருவோம். ஹஜ்ருல் அஸ்வத் மூலைக்கு முதல் மூலை வந்த உடனேயே ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆகிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார் வாதுஹின்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். இந்த மாதிரி ஒவ்வொரு சுத்தலையும் ஹஜ்ருல் அஸ்வத் ஆரம்பித்து ருக்குனை யமானி வரைக்கும் 3ஆம் கலிமா ஓத வேண்டும்.
ருக்குனே யமானிலிருந்து ஹஜுல் அஸ்வத் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ரப்பனா ஆத்தினா ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி 7 சுத்துகள் நம்ம சுற்றுவோம். சுற்றின பிறகு மகாம இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். அங்கே கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் பின்னாடி கூட தொழுகலாம், அதற்கு பின்னாடி தொழுகலாம். எங்கே நமக்கு இடம் கிடைக்குதோ அங்கே தொழுது கொள்ளலாம். கூட்டம் இல்லை என்று சொன்னால் மகாம இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். நாம் போகக்கூடிய நேரம் இருக்கிறதே அதிகமான கூட்டமாக இருப்பதனால் எங்கே நமக்கு இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுது வேண்டும். முதல் ரக்காத்தில் குல்யா யுஹல் காஃபிருன்னு சூறா ஓத வேண்டும். 2வது ரக்காத்தில் குல்ஹு அல்லா சூறா ஓத வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஜம்சமுடைய நீர் அருந்த வேண்டும். ஜம்சம்னுடைய நீர் அருந்துகின்ற சமயத்தில் துவா ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் ஹலாலன் தொய்யிபா வ ஷிஃபாஅம் மின் குல்லிதா. ஜம்சமுடைய நீர் அருந்திய பிறகு சஃபாவுடைய அந்த குன்றுகளுக்கு செல்ல வேண்டும். சஃபாவில் இருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் காபத்துல்லா சில சமயம் தெரியும் அல்லது தெரியாது. தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி காபத்துல்லாவை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லிக்கொண்டு இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ்யஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா வமன் தத்தவ்வா ஹைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை ஓதிய வண்ணமாக நாம் சஃபாவிலிருந்து நம்முடைய சையை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். போகிற வழியில் பச்சை லைட் எரியும். அங்கே ஆண்கள் மட்டும் என்ன செய்யணும்? தொங்கோட்டமாக ஓத வேண்டும். பெண்கள் ஓடக்கூடாது. சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போனால் 1, மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் 2, மறுபடி சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போனால் 3, அங்கேருந்து இங்கே வந்தால் 4, இங்கேருந்து அங்கே போனால் 5, அங்கேருந்து இங்கே வந்தால் 6, இங்கேருந்து அங்கே போனால் 7. சஃபாவில் சுற்ற ஆரம்பிப்போம், மருவாவில் சுற்று முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு எல்லோருமே அங்கேயே என்ன செய்வாங்க? முடி எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. நாம் அந்த பள்ளியை சுத்தமாக வைக்கணும். அதனால் அவங்கள மாதிரி நம்ம முடி எடுக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் சஃபாவில் மருவாவில் முடிந்த பிறகு அல்லாஹுவிடம் துவா செய்துவிட்டு அங்கேருந்து வெளியே வந்து அங்கே கடைகளுக்கு வந்து ஆண்கள் என்ன செய்வாங்க? மொட்டை எடுத்துக்கொள்வார்கள். மொட்டை எடுப்பது ரொம்ப சிறப்பு. இல்லை என்றால் முடியை கத்தரித்து கொள்வார்கள். ஆனால் மொட்டை அடிப்பது தான் ஆண்களுக்கு சிறப்பானது. பெண்கள் அவங்களுடைய ரூமுக்கு வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் முடியில் அவங்க ஆள்காட்டி விரல் அல்லது சின்ன சுண்டு விரலில் ஒரு சுற்றி கட் பண்ணி கொள்வாங்க. இப்போ உம்ராவுடைய எல்லா கிரிகளும் நமக்கு முடிந்து விட்டது. இப்போ மனிதன் எல்லா விதமான ஹலாலான தேவைகளும் அவன் செய்து கொள்ளலாம், இஹ்ராமை கலைந்து கொள்ளலாம். அதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் உங்கள் கூட தான் இருப்போம். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எல்லா விதமான நம்முடைய காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.